காந்தாரா த லெஜெண்ட் சாப்டர் 1 ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பயங்கர சக்கப்போடு வந்து போட்டுக்கிட்டு இருக்குது. மொழி டிஃபரன்ஸ் இல்லாம எல்லா மக்களுக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் காந்தாரா இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்டவே இந்த பார்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காந்தாரா அப்படின்னு போகும்போது எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்து சத்தியமாக இந்த படம் ஓடாதுன்னு நினச்சேன். பட் நான் இந்த படத்துக்கு ஒரு 200 வருத்தான்னு கேட்டால் 500 கொடுத்து கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வரும். தியேட்டர் ஃபுல்லாகிடும். அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு படம் தமிழில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம். அப்போ பார்க்குறப்ப தான் எங்களுக்கு வந்து தங்கலான் படம் கிடைச்சு. ஆனால் தங்கலானுக்கு வந்த ரிவ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா சற்றே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கேஜிஎஃப் ஸ்டோரி எத்தனை வரேன்னு சொல்லிட்டு இல்லை சூனியக்காரி விச்சு அந்த மேஜிக் மாதிரி கோஸ்டடா ஹாண்டடா என்ன மூவினே தெரியல. படத்தில் ஸ்டோரியே இல்லை, கதை அதான் கதை இல்லை. ஆக்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு. ஐ அம் a very big fan of விக்ரம் சார். ரொம்ப எனக்கு டிசப்பாயின்ட். ஸோ இந்த ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணி ஏன் காந்தாரா வந்து மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன் தங்கலான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா போத் கிரிக்கெட் அண்ட் சினிமா இது ரெண்டு பற்றி பேசுவோம். இது ரெண்டு ஏதாவது ஒன்றுத்துல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான வீடியோஸ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் காரணம் இந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணுனதே எப்பயுமே வரும்ல, இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆனப்போ லியோ நல்ல படம்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி காந்தாரா ரிலீஸ் ஆனப்போ தமிழ்லயும் இந்த மாதிரி நல்ல படம் இருக்குன்ட்டு ஒரு 10 படம் போட்டான். 1000ல் ஒருவன், அம்புலி அதெல்லாம் போட்டுட்டு கடைசியில கங்குவாவையும் டிக் டிக் டிக்கையும் வச்சான். இதுக்கு மேல எவனாவது எடுக்க முடிஞ்சா எடுத்துக்க சொல்லுங்க. இங்கதான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. அதனாலதான் கதையில சிமிலாரிட்டிஸ் இருக்கிற தங்கலான வச்சு நம்ம பேசணும்னு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறோம். ஒர்க் அவுட் ஆகல, தங்கலான் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு நாங்க சொல்றதுனால தங்கலான் இஸ் நாட் அ பேட் மூவி. நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டேன். சொல்லுங்க. நான் தங்கலான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் சார். எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு சார். ஏன் யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகலன்னா சார் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு மனசே கேட்கல. ஸோ இதுதான் இப்போ ஆக்சுவலா வந்து இதுதான் வீடியோவே. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில பேருக்கு பட் மெஜாரிட்டியா பார்த்தேன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது வந்து ஆக்சுவலா பாரஞ்சித்தே வந்து நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்காரு. இல்ல ஒரு சில இடத்துல நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த கதை சொல்லப்பட்ட பாணியில வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததையும் வந்து என்னால வந்து புரிஞ்சுக்க முடியும். சும்மா நான் உனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. நீ சொல்றது எப்படி நமக்கு தலைக்கு ஒண்ணுன்னா தலையே வெட்டுவோம். ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி மக்கள் சொன்னாங்கன்றது எங்களுடைய ஒப்பீனியன் வந்து நாங்க சொல்ல போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு படத்துக்கும் சிமிலரா என்னென்ன விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டியே வந்து அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அந்த சிறு தெய்வங்கள்ன்ற மாதிரி கான்செப்ட்ல போயிருப்பாங்க. இது காந்தரால அது கம்ப்ளீட்டா டிவைன் படம் தான். அது அந்த 2 சிறு தெய்வங்களை வச்சு அந்த தெய்வங்கள் நிலத்தை காக்குறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்றதுதான். இங்கேயும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இங்க தெய்வங்கள் இல்லாம ஆன்செஸ்டர்ஸ் தான் தெய்வங்கள் ஆகுறான்ற மாதிரியான கதையும் இருக்கு. அவங்களோட நிலத்தை அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்றதுதான் கதை. அவங்களோட வம்சாவளியில வந்த ஒருத்தர் எப்படி அதை உணர்றான், திரும்ப அது அந்த வழியில போறானா இல்லையா. ஒரு பேஸ் லைன் ஒரு லைனை பிடிச்சி வந்தீங்கன்னா காந்தாரா இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிமிலாரிட்டியும் அதுதான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் பார்த்து முடிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த பக்கம் 3 பேரு, இந்த பக்கம் 3 பேர். காந்தாரால ரிஷப் செட்டி அண்ட் ஹீரோயின் அவங்க ருக்மிணி அண்ட் ஜெயராம், இந்த 3 கேரக்டர். தங்கலான்ல பார்த்தா அப்படின்னா விக்ரம், பார்வதி, அவங்க நாயர் தானே அவங்க பேரு, இல்ல அவங்க ஜாதி பேர் எடுத்துட்டாங்க பார்வதி. 3வது பார்த்தா அப்படின்னா பசுபதி. இந்த 3 பேர். இந்த 2 பக்கமும் பார்த்தா அப்படின்னா இந்த 3 பேர் தான் படத்தை வந்து பயங்கரமா கேரி பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. பர்டிகுலரா நம்ம காந்தாரா இப்போ ரீசெண்டா பார்த்ததுனால எல்லாருக்குமே தெரிஞ்சது ரிஷப் செட்டியோட ஆக்டிங். நார்மல் ஒரு மனுஷனா இருக்கப்போ அவர் அடிக்கிறதுக்கும் சாமி வந்ததுக்கு அப்புறம் அவர் நடிச்ச விதம், அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் வேர்ட்ஸை சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பயங்கரமா வந்து வாழ்ந்திருப்பாரு. அது ஆக்சுவலி அப்படின்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த சாமி பூஜைகள், அந்த பூத்தக்குழா அதெல்லாம் வந்து பார்த்து இதை வந்து கதையா சொல்லணும்னு நினைச்சு அது மனசுல அப்படி ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து சீன்ஸ்ல அந்த படத்துல ஒரு ஆக்டிங்கா வந்து வெளியே வந்துருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் பயங்கரமா நடிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து ருக்மிணி அவங்க வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கேரிகேச்சர் வந்துட்டு போயிருக்கோம். ஓகே, ஒரு சாங்காக ஜஸ்ட் ஒரு லவ் போஷனுக்காக 2-3 சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை எடுத்து அதுக்கு எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங்கை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. 3வது ஜெயராம், அவர் வந்து நம்ம லெஜெண்ட். அது நம்ம
நம்ம தனியா அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் அவரும் வந்து அந்த படத்துக்கு அவரும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அவர் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் வந்து அப்படின்னா விக்ரம் கோட்டட் அந்த மனுஷன் சீரியஸா எனக்கு ஒரு சீன்ல ஒரு செகண்ட் கூட எனக்கு வந்து விக்ரம் வந்து நடிக்கிறாருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. தங்கலான் தான் அவர் ஃபுல்லா தங்கலான் அப்படிதான் எனக்கு வந்து ஃபுல்லா எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த விக்ரம் கேரக்டர்லயே 4 வேரியேஷன் 3 வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த டைம் பீரியடுக்கு ஏத்த வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு வேரியேஷன்லயும் உடம்புலயும் டிஃபரன்ஸ் இருக்கும், ஆக்டிங்லயும் டிஃபரன்ஸ் இருக்கும். அவருக்கு காந்தாரால வந்து அவங்க வந்து சாமி வேஷம் போட்டு நடிக்கிறாங்கன்றது ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்றோம் அப்படின்னா, இதுல ஃபுல்லா புழுதி மண்ணு புழுதி மண்டைய பாதி வந்து சிரைச்சிக்கிட்டு அந்த ஒரு கெட்டப்ல அப்படி அந்த வெயில்ல நடிக்கிறது இருக்குல்ல, அதுல அந்த லாங்குவேஜ் பேசிக்கிட்டு அந்த ஒரு தங்கலான்ற கேரக்டர் நடிக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர வேற யாரும் பண்றது வந்து ரொம்ப 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 இம்பாசிபிளான விஷயம். ஸோ அவர் வந்து பிரிச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் பார்வதி அவர்கள், அவங்க வந்து முக்கியமா நிறைய பேர் எல்லாருக்குமே இந்த சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த ஜாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதை வாங்கி வந்து போட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம், ஒவ்வொரு டைமும் விக்ரம் அண்ட் அவங்களுடைய ஊர் மக்கள் எல்லாமே வந்து அடி வாங்குறப்ப இவங்க கஷ்டப்பட்டு காப்பாற்ற ட்ரை பண்றது, இப்படி சொல்லிட்டு அவங்களோட ஆக்டிங் வந்து பிரிச்சிருப்பாங்க. அண்ட் பசுபதி அவருக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோல் தான். அவரோட ரோல் இருக்குல்ல, அது படத்துல நிறைய அரசியல் பேசியிருப்பாங்க. அவரோட ரோல் வந்து ஒரு மாதிரி பெருசா கவனிக்கப்படாத ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் அவர் ரோல். அத பயங்கரமா புல் ஆஃப் பண்ணிருப்பாரு அவரு. அது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா அவ்வளவுதான். அதுவும் அவர் பேசுற விதம், அதாவது எப்படின்னா அவசரமா பேசுவாரு, அது வந்து நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த மாதிரி பெருசா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேரக்டர் இப்படி பேசி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அது அவர் இப்படி பேசுறது வந்து அது ஒரு சின்ன ஒரு காமெடி எலமெண்ட் ஆட் பண்ணிட்டே இருக்கும். பட் கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 பேருடைய ஆக்டிங் இருக்குல்ல, எனக்கு அந்த சிமிலாரிட்டி வந்து எனக்கு அப்படியே ஈஸியா எனக்கு வந்து தெரிஞ்சது. அடுத்தது மியூசிக். தங்கலான்ல வந்து பெருசா கிராண்டான மியூசிக்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப பேசிக்கான மியூசிக் தான். ஃபர்ஸ்ட் வந்து டயலாக் வந்து இப்போ பார்வதி வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும். விக்ரம் வந்து அந்த அட்வென்ச்சருக்கு போறதுக்கு முன்னாடி அழுகிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் அவங்க மலையாளி, அவங்க தமிழ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றது ஒரு விஷயம். தமிழ் நல்லா தெரிஞ்சாலுமே சாதாரண தமிழ்ல அழுகிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது இல்லாம அவங்க பேசுற தமிழ்ல அந்த மாடுலேஷன்ல அழுகிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இது இல்லாம பாட்டுமே அந்த மாடுலேஷன்ஸ்ல வந்திருக்கும். பாட்டா இருக்கட்டும், அப்புறமா அந்த பீஜம், தங்கலான் பீஜம் ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மியூசிக்லாம். இந்த பக்கம் காந்தாரா ஏத்திஸ்ட் மீ ஃபார் தட் ஒன் சாங்னு இருக்குல்ல, அதுதான் எனக்கு காந்தாராவே. ஐயோ இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு விட்டுருக்காங்க, என்னது பிரம்ம கலஸ்தான்னு, 4 வாட்டி பாத்துறேன் அந்த வீடியோ ஆல்ரெடி. பயங்கரமா இருக்கு மியூசிக்லாம். காந்தாராலாம் சொல்லவே வேணாம். அது எந்த அளவுக்கு நம்ம ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் அந்த வேர்ல்ட் பில்டிங்லாம் நம்ம அதை போய் பேசணும். வேர்ல்ட் பில்டிங் நம்ம அடுத்ததா பேசுவோம். பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சோ, இதுல இந்த மியூசிக்கை தனியா எடுத்து வச்சுட்டோம்னா அது டிவைன் திங்னு ஒண்ணு இருக்குல்ல, அது காந்தாராக்கு இருக்கு. எப்ப அந்த மியூசிக் வந்து காந்தாரா 1லயும் கேட்டுட்டு இருந்திருக்கும், இந்த பார்ட்லயும் வந்து அந்த அந்த வந்து சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த படம் பார்த்து முடிச்சு ஒரு 2-3 நாளைக்கு அந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்தா தங்கலானே அந்த மியூசிக் வந்து அதுவும் நமக்கு கேட்டுட்டே இருக்கும். ஸோ மியூசிக் ரெண்டு பக்கம் பண்ணிட்டாங்க, அது ஒரு சிமிலாரிட்டி. ரைட்டர்ஸோட டீடைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 சைடுமே காந்தாரா வந்து அவங்களோட கல்ச்சர், கோர் கல்ச்சர், ரூட்டட் கல்ச்சரை வந்து வெளியில சொல்லணும். அதேமே ஒரு பீரியட் டைம்ல வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. நல்லா கவனிச்சோம்னா காந்தாராவையும் அரசியல் இருக்கும். சமத்துவம் வந்து அந்த கடவுள் சமத்துவத்தை கொண்டு வந்தாருன்ற மாதிரியான அரசியலும் இருக்கும். அதையுமே எவ்வளவுக்கு எவ்வளவு நுவான்ஸா டீட்டெயிலா வைக்க முடியுமோ அதே மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்ஸ் தான். அது உண்மையிலே நடந்த கதை தானா, இந்த மாதிரி கேஜிஎஃப்க்கு இங்க இருந்து போனவங்க. அப்படி இருந்தாலுமே நம்ம அதுல ஒரு மேஜிக்கல் ரியலிசம்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி அதுக்குள்ள வந்து மக்களோட நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம முன்னோர்கள் தான்ப்பா நமக்கு கடவுள் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் கொண்டு வந்து அதை வச்சு அதை சுத்தி அரசியலும் பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் அவர் பயங்கரமா எதிர்ப்பாரு. இந்த மேஜிக்கல் ரியலைசம்னா என்னன்னு சொல்லி அவங்க பாரதி இன்டர்வியூ கொடுக்குறப்போ ஒரு கூகுள்ல நான் சர்ச் பண்ணி பார்த்தோம். அது எங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த ஃபேண்டசி விஷயங்கள், சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் எல்லாத்தையுமே இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு மேஜிக் மாதிரி. எந்த அளவுக்கு அதை ரியாலிட்டியா நம்பி அது எந்த அளவுக்கு நம்மளுடைய ரியாலிட்டிக்குள்ள பிளெண்ட் பண்ணி சொல்றாங்களோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மேஜிக்கல் ரியலிசம் சொல்றாங்க. எனக்கு அடுத்தது மிகப்பெரிய சிமிலாரிட்டியா பட்டது அப்படின்னா கேமரா ஒர்க் அண்ட் அந்த சினிமாட்டோகிராஃபி. ஒரு பக்கம் பார்த்தா அப்படின்னா நாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய செட்டு போட்டு, இன்னொரு பக்கம் அப்படியே அது கான்ட்ராஸ்டா வந்து ஒரு கிங்டம்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபைட் சீன்ஸ் வர்றப்போ, அந்த சாமி வந்து அவர் ஆடுறப்போ அதுக்கான அந்த ஒரு கேமரா ஒர்க். இந்த பக்கம் தங்கலான்ல பார்த்தா அப்படின்னா அந்த புழுதி பறக்க அந்த ஒரு அந்த நிலப்பரப்பை காட்டணும்.
இன்னொரு பக்கம் வந்து அப்படியே ராஜா காலத்துக்கு பழைய காலத்துக்கு போய் அவங்க அப்பா எப்படி அது ராஜா வந்து ஃபைட் பண்ணாரு அப்படின்றத காமிக்கணும். அண்ட் அவங்க இருக்கிற சின்ன சின்ன டென்ட் மாதிரி சின்ன சின்ன இடத்த வந்து அதை போட்டு தங்கியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த காமிக்கணும். ஸோ இந்த மாதிரியான கஷ்டமான நிலப்பரப்பை இந்த பக்கம் எடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு டூ தி பெஸ்ட் பண்ண முடியுமோ 2 பேருமே வந்து பண்ணிட்டாங்க. எந்த இடத்துலையும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து சலிச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபியில் பயங்கரமா கூட்டு விளையாண்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து டிஃபரன்சஸ் தான் நிறைய இருக்குது. முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு 2த்துலையுமே வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு, மிகப்பெரிய வந்து சிமிலாரிட்டியாக பட்டது எங்களுக்கு. இந்த விஷயங்கள் தான் வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நம்ம வந்து இதுக்கப்புறம் தங்கலான்ல எந்தெந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு, அது வந்து காந்தாரால வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சுன்றத பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி தங்கலான்ல ஒர்க் அவுட் ஆன விஷயம் காந்தாரால இது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தா சொல்லலாம். பெருசா மிஸ் பண்ணாங்கன்னுலாம் இல்ல, பட் அதுக்கான ஸ்கோப் இருந்தது, ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. தங்கலான்ல வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதை இருக்கும், அப்ப ஆரம்பிச்ச கதை மாதிரி இருக்கும். இது வந்து அதுக்கும் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் காந்தாரா. இந்த டைம்ல இவங்க வந்து அந்த பாலிடிக்ஸை பயங்கரமா பேசியிருப்பாங்க. இதுல அதுக்கான ஸ்கோப் இருந்துமே அது ஒரு லேயரா மட்டும்தான் இருந்துச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்டா மெயின் இதுவா அது இல்லை. எனக்கு வந்து தங்கலான்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து காந்தாரால மிஸ் பண்ணி என்ன அப்படின்னா, ஒரு சில லேடி கேரக்டர் வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறது. அது போத் பார்ட் ஆஃப் காந்தாராலே இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல போயிட்டா ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷனே அப்படிதான் வந்து ரொம்ப அந்த மொத்த படத்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சைட்ல பார்த்தோம்னா ஒரு கேவலமான விஷயம் அது சொல்லுவாங்கல்ல, இலைய ஃபுல்லா சாப்பாடு போட்டு சைட்ல ஒரு மாதிரி கேவலமான வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஹீரோயினோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன். செகண்ட் பார்ட் இப்போ ரீசெண்டா அந்த லெஜெண்ட் சாப்டர் 1ல பார்த்தோம் அப்படின்னா அந்த காமெடி கேரக்டர் கூடவே ஒன்று வந்திருக்கும்ல, அந்த கேரக்டர் வந்து ஒரு லேடி கிட்ட போய் வந்து அதாவது ஒரு சைட்ல ஒரு லேடியை வந்து அவர் வச்சிருக்க மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அது அந்த கதைக்கு சுத்தமா தேவையே இல்லை. ஆனா ஜோக்குக்காகன்னு சொல்லி ஒரு விமனை வந்து செக்ஷுவலைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஆனா அது வந்து தங்கலான் நடக்கல. ஏதோ எந்தெந்த லேடி கேரக்டர்லாம் வந்துச்சோ எல்லா லேடி கேரக்டருமே அவ்வளோ டிக்னிட்டியோட அவ்வளோ அழகா வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு தங்கலான்லாம் பயங்கரமா ஒர்க் பண்ணாச்சு. இதுக்கப்புறம் மேஜர் பார்ட் ஆஃப் த வீடியோ எந்தெந்த விஷயம் தங்கலான்ல ஒர்க் அவுட் ஆகாம போச்சு மக்களுக்கு அப்படின்ற எங்களோட ஒப்பீனியன் சொல்ல போறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பயுமே சில பேர்கிட்ட ஒரு சில படத்தை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னு பேசும்போது அவங்க ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது வந்து பிடிக்கலன்னு சொல்லாதீங்க, புரியலன்னு சொல்லுங்க. இந்த படத்துல அது எனக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கிடையாது, அது அக்செப்டன்ஸ். இந்த படத்துல தங்கலான்ல மெயின் இஷ்யூவா இருந்தது வந்து என் கூட படம் பார்த்தவங்களுக்கே சேர்த்து சொல்றேனே, புரியாததான் மெயின் இஷ்யூ. அந்த டயலெக்ட் அவங்க பேசுற விதம் வந்து புரியல. ஆனா அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான். அது அந்த டயலாக் அந்த தமிழ் வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான், ரொம்ப தூய தமிழ் மாதிரி தான். ஆனா அது நமக்கு புரியல. அது ஒரு பிரச்சனை தான் அது ஆக்சுவலா. ஆனா படமா பாக்குறப்ப அது பிரச்சனை தான். அது வார்த்தைகளே நமக்கு புரியல ஆக்சுவலா, அதுதான் உண்மை. புழக்கத்துல இல்லாத வார்த்தைகள், ஏன் நம்ம இத்தனை ராஜா படம் பார்த்துட்டோம், அதுல யூஸ் பண்ணாத வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது பெரிய பிரச்சனை தான். எனக்கு வந்து அடுத்தது ரொம்ப பெரிய பிரச்சனையாப்பட்டது அப்படின்னா, காந்தாரால பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனது வேர்ல்டு பில்டிங்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது இருக்கிற விஷயத்தை காமிக்கிறதுன்ற வேற, ரியல் செட்டில் ரியல் பிளேஸ்ல போயிட்டு எடுக்கிறதுன்றது வேற. ஆனா கேஜிஎஃப்னு சொல்லி ஒரு வேர்ல்டு வந்து பில்ட் பண்ணாங்க. இப்போ லோகாக்குன்னு சொல்லி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ணிருக்காங்க. இப்போ காந்தாரால அவங்க ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த வேர்ல்டு பில்டிங்ல கேரக்டர்ஸ், அங்க சுற்றி இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க போட்டுருக்க செட்டு, அவங்க யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து எந்த அளவுக்கு டு தி கோர் டீட்டெயிலாக காமிக்க முடியுமோ காந்தாரால வந்து பயங்கரமா காமிச்சிருக்காங்க. முக்கியமா அந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஏன் இந்த விஷயம் நடக்குது, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இவங்க ஏன் இருக்காங்க, எந்த டைம் பீரியட்ல இருக்காங்க, அந்த டைம் பீரியட்ல இருக்கிறப்போ அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதை வச்சு எப்படி வந்து ஃபைட் பண்ணலான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுவே இப்படி தங்கலானுக்கு வந்து அப்படின்னா, இந்த வேர்ல்டு என்ன, எதுக்காக இந்த வேர்ல்டு இருக்குது, முக்கியமா வந்து பார்த்தா அப்படின்னா தங்கம் ஒரு மிகப்பெரிய பாறை மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலா வந்து தங்கமா இருக்காது. அண்ட் இந்த நம்ம மாளவிகா மோகன் அவங்க அந்த அராத்தி கேரக்டர் வந்து அவங்களுடைய ரத்தம் பட்டா மட்டும்தான் அது வந்து கோல்டா மாறுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அது ஏன், எதனால நடக்குது, இந்த அராத்தி கேரக்டர்ன்றது யாரு, ஓகே கோல்டோடைய காவலர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோ என்ன அந்த இடத்துல மட்டும் தான் கோல்டு இருக்குதா, ஏன் மற்ற இடத்துல பெருசா கோல்டு இல்லையா, ஏன் இவங்களுடைய ரத்தப்பட்டா மட்டும் அது நடக்குதுன்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. முக்கியமா அராத்தி கேரக்டர், மாளவிகா மோகன் கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவங்க கிட்ட இருந்தா அந்த கதையே வந்து உருவாகும். அந்த கேரக்டர் இன்னும் டெப்தா காமிச்சிருக்கலாமோ, அவங்க வரதே வந்து ரொம்ப கம்மியான சீன்ஸா வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. எனக்கு ஆனா வேர்ல்டு பில்டிங்ல வேற ஒரு பிரச்சனை இருந்தது. அவர் மேஜிக்கல் ரியலிசம்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டார்ல, மேஜிக்கல் ரியலிசம்னு ஒரு விஷயம் இருந்தோடனே அந்த பார்ட்லாம் ஸ்கிரீன் பிளேக்குள்ள வர்றப்போ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எனக்கு சுத்தமா மறந்துடுது. இப்போ கரண்ட்ல இருக்கவங்களோட வாழ்க்கை, அவங்க ஒரு ஜியாகிரபில இருக்காங்கல்ல, அது சுத்தமா டச்ல இருந்து போயிருது. ஏன்னா நடக்கிறது அந்த இடத்துலதான்,
அந்த ஜாகிரபியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் டைம் எடுத்து காட்டியிருந்தா குறுக்க அந்த வேர்ல்டு இந்த மேஜிக்கல் ரியலிசம் வந்துட்டு போகாமல் கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுருந்தா எனக்கு அந்த குழப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். இன்னொரு அந்த வேர்ல்ட் பில்டிங்லேயே வந்து கேஜிஎஃப்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து அடிப்படையாக வச்சு அதை வந்து கொஞ்சம் கற்பனை கதைகள் கலந்து இது பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா அவர் அந்த கதை தான் எடுக்க போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையவே காமிச்சிருக்கலாம். கேஜிஎஃப்ல நடக்கிறதே ஒரு பேஸா வச்சு அந்த ஒரு பிளேஸை காமிச்சிருந்தாரு. கேஜிஎஃப்ன்ற பிளேஸை வந்து காமிச்சிருக்கலாமோ இல்ல அதுக்குள்ள இன்னொரு டெப்தா போயிருக்கலாமோ இருந்துச்சு. ஏன்னா இந்த ரியாலிட்டில இருந்து கொஞ்சம் கதையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கற்பனை கதையை வந்து ரொம்ப அதிகமா கலந்துட்டாரு. ரியாலிட்டி கொஞ்சம் கம்மியாகி கற்பனை கதை ரொம்ப அதிகமா வந்துருச்சு. ஸோ அதை படம் முடிச்சுட்டு கேஜிஎஃப்ல நடந்த அந்த போஸ்டர்ஸ் அந்த போட்டோஸ் எல்லாம் போடுறப்போ ஓ அப்படியா இதை தான் நீங்க சொல்ல வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் கடைசியில தோணுச்சு. அடுத்தது வேற என்ன ஒர்க் அவுட் ஆனது? விஷுவல் தான், விஎஃப்எக்ஸ். ஏன்னா காந்தாராவோட ஸ்ட்ரென்த், முக்கியமான ஸ்ட்ரென்த் அது. ஆக்சுவலா அவ்வளோ டிவைனான அதான் அந்த கதை களத்துல நிறைய விஷயங்கள் வரும், ஃபேண்டசியான விஷயங்கள், ரொம்ப சூப்பர் நேச்சுரல், ஃபேண்டசி கூட இல்லை, சூப்பர் நேச்சுரலான விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு அது நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கிறப்போ விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய அனிமல்ஸ் வரும், நிறைய இடங்கள் மாறும், இவங்க டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு. பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த புலி விஎஃப்எக்ஸ்லாம் ஓயோயோ காட்டுத்தனமா இருக்கும். என்ன கொஞ்சம் அந்த ராட்சசன் பிரபு ராட்சசன் அவர் தான் கொஞ்சம் காமெடியா இருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்ல வேலை அவருக்கு டியூரேஷன் கம்மி, அதிகமா வந்து மாட்டிருப்பாரு. இந்த பக்கம் தங்கலான்ல அது பெரிய மைனஸ். அந்த சிறுத்தை வந்ததா இருக்கட்டும், மற்றபடி அந்த ஒவ்வொரு டைம் அந்த பாம்பு வரதா இருக்கட்டும், சீன்ஸ் எல்லாம் வரதோ அதெல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆமா, பிளட்டே ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு விஎஃப்எக்ஸ்ல. ஆக்சுவலா அதுக்கு வந்து பாலாஜி வந்து இந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ரியோ அந்த ஹைனா சீன் வந்துருக்குல்ல, அதுக்கு மட்டுமே பார்த்தேன் அப்படின்னா 5 crores வந்து செலவு பண்ணிருப்பாங்க. ஹைனா சீனுக்கு மட்டுமே 5 crores செலவு பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்ம மூவிக்கு பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஎஃப்எக்ஸ் மொத்த விஎஃப்எக்ஸ்க்குமே வந்து 4 crores தான் செலவு பண்ணிட்டோம். அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி அதனால கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கதைகளுக்குலாம் பட்ஜெட் கிடைக்காது. நம்ம சந்தோஷ் யாரையும் அடிக்கிறீங்க, யாரையும் எல்லாரையும் தான் அடிக்கிறேன். அடுத்தது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையாப்பட்டது இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே. 2 படத்துலயுமே காமனா இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப அப்படியே ஸ்லோவா இருக்கும். எதுக்கு போகுது, என்னத்துக்கு போகுது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா காந்தாரால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர பீக் அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கிறப்போ ஓகே எனக்கு வந்து இதனாலதான் நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளவு கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போனியா? எஸ் அஃப்கோர்ஸ் தேவையில்லாத கேரக்டர்ஸ் தேவையில்லாத சீன்ஸ் இருக்கதான் செய்யுது. பட் ஓகே மீதி சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல ஒட்டிடுச்சு. அண்ட் அதுதான் வந்து ஒரு பேஸா அமைஞ்சிருச்சுன்றதுனால நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இதே அப்படியே தங்கலான் பக்கம் வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா தான் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நவுந்து போறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இல்லை. அதுவுமே இன்னும் டிராக் ஆகி அதுலயுமே நிறைய தேவையில்லாத சீன்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து இதாம நடக்க போகுது. தங்கலான் வந்து அராத்தியை திரும்ப மீட் பண்ணி அப்போ வந்து தங்கலான் மனசு திருந்தி மாறுறாரா இல்லையா, இல்ல அராத்தி அவங்க மனசு திருந்துறாங்களான்றதுதான் ஃபைனல் முடிவுன்றது தெரிஞ்சிருச்சு. அது அந்த இடத்த ரீச் பண்றதுக்குள்ள எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து ரொம்ப லாங்கா இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பயங்கர லாங்கு, தேவையில்லாத சீன்ஸ், முக்கியமா அந்த ஜமீன் சீன்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியாது. அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம். ஓகே இவர் அடிமையா யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதை ரொம்ப லென்த்தா இழுத்து அதுக்கு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் சீன்லாம் இருக்குன்றது அது ஒரு தேவையில்லாத சீன்ஸா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ செகண்ட் ஹாஃபும் ரொம்ப ஸ்லோ, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப ஸ்லோன்றப்போ எனக்கு படம் ஃபுல்லாவே ரொம்ப டிராகா இருந்த மாதிரி ஒரு எனக்கு இல்லை சார். இவனுக்கு வந்து தங்கலாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து 2 படத்துலயுமே இதுதான். காந்தாரால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கேப் இருந்துச்சு, நம்ம சொன்ன மாதிரி ஓப்பன் எண்டிங்ஸ் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல ஃபில் பண்ணிட்டாங்க. எனக்கு தங்கலான்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ஓப்பன் எண்டிங்ஸ் பெருசா எதுவும் பாடல. என்னன்னா ஸ்லோ பர்னர் மாதிரி இருந்துச்சு. இவங்க அடுத்து இதெல்லாம் சொல்ல போறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி நீங்க எப்படி சொல்ல போறீங்க, இன்னும் வேற என்ன சொல்ல போறீங்கன்னு தான் நான் பாத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த ஜமீன் சீன் சொன்னீங்கல்ல, செகண்ட் ஹாஃப்லயுமே வரும்னு நினைக்கிறேன் ஜமீன் சீன். அந்த இடத்துல வரும்போது எனக்கு டிராகன் கொஞ்சம் நல்லா போற கதையில ஏன்டா கல் எடுத்து அடிக்கிறீங்கன்ற மாதிரி கதை அப்படி போயிட்டு இருக்கு, நல்லாதான் போகுது, அங்கேயே பிடிச்சு போங்க, ஏன் திரும்ப இங்க வரீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இதுல காந்தாரால ரிஷப் ஷெட்டியோட சைட்ல ஹீரோ சைட்ஸ்ல ரிஷப் ஷெட்டி தவிர வேற எந்த கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கு. வேற யாராவது அந்த இது செய்யறவர், அந்த மிஷன் செய்யறவர், அவங்க அம்மா அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா இந்த புலிகேசில ஆயுதம் செய்வார்ல அவர் கேரக்டர் தான் அது லைட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்க அம்மா கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ரீசன், மெயின் ரீசன் அவங்க அம்மா கேரக்டர் தான். இது வந்து தங்கலான்ல வந்து எல்லாமே வந்து விக்ரம் தான் பண்ணுவாப்ல. இது எந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, எல்லா கேரக்டரும் வந்திருக்கும்.
அவங்க பையன் கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர், ஒருத்தர் நடிச்சிருப்பாரு ஜானி. ஆமா ஜானியா ஜானி, அவங்களோட வைஃப், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க யாருக்குமே கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ண, அவங்க கூட வந்து வேலை செய்யற ஒரு ஆளு அவ்வளவுதான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் இருந்திருக்காது. அவங்க ஒரு சீன்ல ஏதாவது இந்த கதையை வந்து வேற டைரக்ஷன் நவுத்திட்டு போறதுக்கு ஏதாவது பண்றாங்களா அப்படின்னா இல்ல. இப்போ ஒரு சீரிஸ் நம்ம வந்து நிறைய சீரிஸ், இங்கிலீஷ் சீரிஸ் பாக்குறப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து தப்பா பண்றதுக்குன்னே அந்த கேரக்டர் இருக்கும். அது விக்ரம் தான் அந்த கேரக்டர், மத்தவங்க கிடையாது. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் விக்ரம் தவிர வேற ஏதாவது கேரக்டர் வந்து பயங்கர இம்பார்ட்டன்டா பண்ணுதான்னு கேட்டா இல்ல. எக்ஸப்ட் அந்த கிளெமெண்ட் கேரக்டர் வந்திருப்பாருல, அவரு ஆக்சுவலா ஒரு வில்லன் மாதிரி வந்திருப்பாரு. அந்த வில்லன் நான் சொல்றது விக்ரம் குரூப்ல இருந்து வேற ஏதாவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்திருக்காரான்னு கேட்டா அது வந்து எனக்கு ஒரு சின்ன சிவப்பட்டுச்சு. அது வரணும்னு தேவையில்லை சார். படமே தங்கலான்னு வச்சுட்டாங்க, தங்கலான்ஸ்ன்னு வைக்கல. சரியா? இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சின்ன ஒரு குறையா பட்டுச்சு. காந்தாராவை பார்த்தா அப்படின்னா நம்ம படம் பார்த்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு சில சீன்ஸ் பேசியிருப்போம். இந்த சீன் பயங்கரமா இருந்துச்சுடா, அவர் வந்து சாமி வந்த சீன் ஆடுறது இருக்குல்ல, அது பயங்கரமா இருந்துச்சுல. அந்த புலி வந்த சீன் வந்து பயங்கர ஃபர்ஸ்ட் அந்த புலி வந்து ஹீரோ மீட் பண்ற சீன் அது வந்து பயங்கரமா இருந்துச்சுல. அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்மள வந்து ஞாபகம் இருக்குன்றத தாண்டி நம்மள பயங்கரமா எக்ஸைட் பண்ணிருக்கோம். பயங்கரமா நல்லா யோசிச்சிருக்காங்களடா இவங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். தங்கலான்ல அந்த மாதிரி ஸ்லாகிச்சு சொல்ற அளவுக்கு சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லவே இல்லைன்னு சொல்லல, ஆனா ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் சீன் நச்சுன்னு ஒரு சீன் வந்து மொத்தமா அந்த கதைக்கு வந்து இவ்வளவு நல்ல பிரம்மாண்டமா அந்த ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ஆஹா பயங்கரமா இருக்கடா அப்படின்ற மாதிரி சீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நச்சு சீனே கிளைமேக்ஸ் தான். படம் ஸ்கிரீன் பிளே அதுதான். உனக்கு கடைசியா கிளைமேக்ஸ்ல நான் நச்சு சீன் வைப்பேன், அது ஒரு பொறுமையா தான் போகும்னு தான் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன். இதை தாண்டி எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே தங்கலான்ல நல்லா தான் இருந்துச்சு. பட் கதையோட போக்குல வந்து ஆல்ரெடி அது ஸ்லோ பண்ற மாதிரி போயிட்டு இருக்கப்போ நான் சொன்ன இந்த அன்னைக்கிளி பாட்டு வரும்ல, ஜாக்கெட் இது பண்ணதுக்கு அப்புறம் பாட்டு வரதா இருக்கட்டும், சரி ஒரு சில டூயட் சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து பாட்டு நல்லா இருந்தாலுமே அது ஒரு கதைக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த பக்கம் வந்து பெருசா பாட்டுன்னு நமக்கு தனியா காந்தால இருந்திருக்காது. எல்லாமே அது பின்னாடி கதைக்கு சொல்லப்படுற பாட்டா அது வந்து கதையை வந்து நவுத்தி அடுத்த சீனுக்கு கொண்டு போயிருக்கும். அதுவுமே வந்து எனக்கு காந்தால ஒர்க் அவுட் ஆகி தங்கலான். இதுதான், இவ்வளவுதான். இதுக்கு மேல சொன்னா எனக்கு வந்து அடிவுன்னு தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கங்குவா விசஸ் காந்தாரா வாங்க பேசலாம். ஒண்ணுமே இருக்கக்கூடாது, ஒண்ணுமே இல்லை எனக்கு. இதெல்லாம் தான் மக்களே எங்களுக்கு வந்து தங்கலான பத்தின ஒப்பீனியன் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து காந்தாரா பத்தின ஒப்பீனியன். இந்த மாதிரி நிறைய ட்ரை கண்டிப்பா நமக்கு வேணும். இன்னும் பயங்கர குவாலிட்டியா இதுக்கு இன்னும் நிறைய பட்ஜெட் ஒதுக்கி இன்னும் நிறைய டைம் கொடுத்து இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சீனையும் வந்து ரொம்ப அழகா ரைட் பண்ணாங்க அப்படின்னா தங்கலானே வந்து இன்னும் பயங்கர பிரம்மாண்டமா ஹிட் ஆயிருந்திருக்கும். என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தப்போ ரெண்டுத்துக்குமே வந்து பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இதுவும் பார்த்தா அப்படின்னா 125 to 130 கோடி, இதுவும் காந்தாரா பார்த்தா அப்படின்னா 125 to 130 கோடி தான் வந்து ரெண்டுத்துக்கும் பட்ஜெட். ஆனா அதோட அவுட்புட் பார்த்தா அப்படின்னா பயங்கர டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ இது வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் நிறைய மாறணும், நிறைய இந்த மாதிரி படங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம், நல்ல அவுட்புட்டோடைய படங்கள் வந்து எதிர்பார்க்கணுன்றதான் இந்த வீடியோ மூலமா நாங்கள் ட்ரை பண்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவை பண்றோம். ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ணுங்க.